கட்டாரி வட்டாரம் சேனலின் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய நிலையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்புச் செய்திகள் என்னவென்றால், பஹல்காம் தாக்குதலில் நம்முடைய நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு வணிக நிறுவனங்கள் செய்திருக்கக்கூடிய துரோகங்கள், தோற்றுப்போன சங்கிகளின் திட்டங்கள், வலுப்பெற்று வரும் இந்து ஒற்றுமை, இஸ்லாமிய ஒற்றுமை, இந்து முஸ்லீம் இணக்க ஒற்றுமை, இவை காஷ்மீரிலும் எப்படி வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை போன்றவைகளை தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய இந்த பணிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக நிறைய பேர் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் போடுறீங்க, கமெண்ட் போடுறீங்க. இது எல்லாமே நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தையும் ஒரு உற்சாகத்தையும் அத்தோடு நாம் இந்த பணியினை தொடர்ந்து செய்து வருவதற்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. ஆகவே அதை தொடர்ந்து செய்யுங்கள். கூடுமான வரைக்கும் பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. பெரிய ஒரு விஷயம் என்னென்னா கமெண்ட் போடுங்க. இது மூன்றையும் தொடர்ந்து செய்து வாருங்கள். நாம் இது போன்ற செய்திகளையும் செய்தியின் கோணங்களையும் விரிவாக விவரிப்பதற்கு இது உதவும். அதாவது நண்பர்களே, இப்போது இதில் எப்படி பணம் பார்த்தாங்க நம்முடைய நாட்டு மக்களுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சாதாரணமாக இந்த காஷ்மீர் டு காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேருந்து டெல்லிக்கு எப்போ பார்த்தாலும் நார்மலாக ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டுங்கிறது ஒரு 6000லேருந்து 12,000 ரூபா வரைக்கும் வரும். அதிகபட்சமாக ஒரு 15,000 ரூபா வரும். இந்த தாக்குதல் ஆரம்பித்த உடனே நம்ம மத்திய அரசு என்ன பண்ணியிருக்குது, என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, என்ன பண்ணிட்டாங்கன்னா, வணிக நிறுவனங்கள், அதாவது விமான போக்குவரத்து நிறுவனங்கள் எல்லாருமே 37,500 ரூபா டிக்கெட் போட்டிருக்காங்க. இதுக்கு ஸ்ரீநகர்லேருந்து டெல்லிக்கு போட்டு கூட்டம் வர வர, அதாவது நம்ம தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் பார்த்தோம்னா இதுதான் சமயம்னு சொல்லிட்டு நம்ம ஓம்னி பஸ்ஸுங்களில் என்ன பண்ணுவோம்னா, சென்னையிலேருந்து நார்மலாக கோயம்புத்தூருக்கு, சென்னையிலேருந்து இப்போ கோயம்புத்தூருக்கு என்ன பண்ணுவோம், ஓம்னி பஸ்ஸில் ஒரு 600 ரூபா 650 ரூபா டிக்கெட் இருக்குமா. ஏன்னா இப்போ நார்மலாக நம்மளுடைய அரசு எஸ்சிடிசி பஸ்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் டிக்கெட்டு, ஒரு 450 ரூபா 500 ரூபா 520 ரூபா வரும். இப்போ 700 ரூபா. ஆனால் அந்த தீபாவளி பொங்கல் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா 1000 ரூபா 1200 ரூபா கேட்பாங்க. அதே மாதிரி நடந்துச்சுங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்த மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் மத்திய அரசு சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்போலேருந்து 2014 எப்போ இந்த நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அன்றைய காலத்துலேருந்து. ஆனால் அப்போவே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம மக்கள், அதாவது பிஜேபி ஆதரிக்கக்கூடியவங்க, நாங்கள் அப்பயே பல்வேறு இடங்களில் போய் நான்லாம் அந்த பிஜேபிக்காரங்கிட்ட கேட்டிருக்கேன். என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி வந்தோடனே நிறைய நன்மைகள் நடக்கும், விலை குறையும்னு சொன்னாங்க, எல்லாமே ஏறி இருக்கு அப்படிங்கும்போது, இல்லைங்க நாட்டுடைய கடன் அடைக்காது. அதாவது அன்னைக்கு தொடங்கும்போது நமக்கு ஒரு 50,000 கோடி 60,000 கோடி கடன் இருந்தது. இன்றைக்கி 1,00,000 கோடியை தாண்டிடுச்சு கடன். அது போக நம்முடைய கையிருப்பு இன்றைக்கி 4,00,000 கோடிக்கு மேலே அந்நிய செலாவணி நம்மகிட்ட கையிருப்பு இருக்குது. அது ஓகே, நம்ம கடனை கொடுத்தாலும் நாடு கடமாக இருக்கும். அதனால் நாட்டு மக்கள் யாரும் இப்படி அதிகமான கடன் நம்ம நாட்டுக்கு மேலே விழுகுது, அதனால் ரொம்ப பயப்பட வேணுமானா இல்லை. அதே நேரத்தில் வெறும் 14,000 கோடி 15,000 கோடி தான் பாகிஸ்தானுடைய கையிருப்பு இருக்குது. அவங்க இப்போவே அவங்களுக்கு அந்நிய செலாவணி 14,000 கோடி இருக்குது. ஆனால் அவருடைய வெளிநாட்டு கடன் 1,00,000 கோடிக்கு நெருங்கி இருக்குது. 75,000 கோடி அப்படி இருக்குது. அதனால் நம்ம நாடு ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் இவ்வளவு தூரத்துக்கு கடனை அதிகப்படுத்தி கூட தாங்கள் வாக்களித்து விட்டோம், நம்முடைய அந்த நிலைப்பாடை மற்றவர்கள் முட்டாள்தனம் என்று சொல்லக்கூடாதுங்கிறக்காக தான் இன்றைக்கும் அந்த பாஜகவோட ஆதரவாளர்கள் அதை கையில் பிடிச்சிருக்காங்களே தவிர எந்த விதமான நன்மையும் நடக்கலை. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஆத்திர அவசரத்துக்கு, அதாவது அரசு நிறுவனங்கள் அப்படின்னு ஒன்று இருந்தால் எல்லா வகையிலையும் பயன்படும். இப்போது நீங்கள் நம்ம கூட்டுறவு பண்டக சாலை இருப்பாருங்க, இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் கூட்டுறவு பண்டக சாலையில் நிறைய நிக்கல்சன் ஸ்டோர் அப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நேரடியாக அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இயங்குதா அப்படின்னா, நேரடியாக அரசாங்கத்தோட கட்டுப்பாடு தான் இருக்கும். ஆனாலும் அது இந்த நம்ம எப்படி ஒரு அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைலாம் இப்போ கான்ட்ராக்ட் பேஸில் ஆளுங்க வேலைக்கு வைக்கிறாங்க, அதுபோல் இருக்கும். நேரடிங்கிறது கூட்டுறவு துறை அப்படின்னு இருக்கும். அந்த ரேஷன் கடைகள் பார்த்தீங்கன்னா 10க்கு 3 அல்லது 4 இருக்கும். மீதி 6 கடைகள் அப்படி எப்படி இயங்கும். 10க்கு 4 கடைகள் நேரடியாக இயங்கும். அதனால தான் அரசாங்கம் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் தொடர்ச்சியாக இந்தியன் ஏர்லைன்ஸு, ஏர் இந்தியா போன்ற நிறுவனங்களை தொடர்ந்து சுதந்திர காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் வச்சுருந்தது.
ஆனால் அந்த மோடி அரசு வந்து அதை என்ன பண்ணுச்சுன்னா, அதையெல்லாம் காலி செஞ்சுச்சு. சரி காலி செஞ்சது, இந்த அவசர நேரத்துக்கு குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாஜக அரசு இந்துக்களுக்கு நன்மை செய்கிறோம். இந்துக்களுக்காக இப்போ இந்த மரணத்தை கூட பாருங்களேன், வந்து இந்துக்களை நேத்து கூட ஒரு விஷயம் பார்க்குறேன். ஒரு நடுநிலையான ஒரு நபர் வந்து அவருக்கே தெரியாம அத வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜா பண்ணியிருக்காரு. காஷ்மீரில் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட இந்து சொந்தங்களுக்கு அஞ்சலி. அப்போ நான் என்ன கேட்கிறேன், காஷ்மீரில் இந்து சொந்தங்களை காப்பாற்றுவதற்காக தன் இன்னுயிரை நீத்தவர். வெறும் கையால் துப்பாக்கியை போய் பிடித்த அந்த மிகப்பெரிய துணிச்சல். சாதாரணமா இல்லைங்க. அது ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். சமமான ஆயுதங்கள் வச்சிருக்கிறது வேற. ஆயுதங்கள் இருக்கவங்ககிட்ட வந்து எந்த விதமான ஆயுதமும் இல்லாம தன்னுடைய வெறும் கைய வச்சு ஒருத்தர் போய் துப்பாக்கிய பிடிச்சு காப்பாத்த போறாரு. ஏன்னா, இந்த மற்றவர்கள் பார்க்குற மாரி ஏதோ ஒரு மதத்திலிருந்து வேறுபட்ட மதத்தை சேர்ந்ததுனால வந்து நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்ல அப்படின்னு நெறைய இந்தியர்கள் வந்து நெனைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த சங்கிகள் வந்து நெறைய திட்டங்கள பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா, அதில துளி கூட எட்டி பார்க்காம அந்த அலி ஹுசேன் அப்படிங்கிற அலி ஹுசேன் ஷா முன்னால கூட பேர் வரும். அந்த பையன் போய் துப்பாக்கிய மடக்கி பிடிச்சிருக்கான். உடனே இவன் அந்த துப்பாக்கிய மடக்கி பிடிக்கும்போது, அத இன்னொரு தீவிரவாதி என்ன பண்ணான்னா, இந்த பையன நோக்கி சுடுறான். அப்ப ஏன் அவன் வந்து, "நீ களிமா சொல்லு, நீ முஸ்லீம் தானே, எதுக்காக இத பிடிக்கிறன்லாம்" அவன் கேட்கவே இல்லையே. அப்படி மதம் பார்க்குறவனா இருந்தா, "டேய் நீயும் நானும் ஒண்ணு" கண்டிப்பா சொல்லியிருப்பான். நல்லா பார்த்துக்கங்க. மதத்தை கேட்டு கேட்டு சுட்டு விடுவது தான் நம்மளுடைய நோக்கம். மதத்துக்காக செய்றோம் அப்படின்னு சொல்லி இருந்திருந்தா நெனச்சிருந்தா, "டேய் நீயும் நானும் ஒண்ணு. தயவு செஞ்சு நீ கைய எடுத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னா, அவன கட்டி போட்டாவது செஞ்சிருப்பாங்க. அப்போ நோக்கம் என்னன்னா, ஒரு வேளை அவர்கள் சொல்லியிருந்தா கூட, பேர கேட்டு அந்த மாரி செஞ்சிருந்தா கூட எதுக்காகன்னா, ஒரு கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும். அல்லது இங்குள்ள மக்கள், அதாவது காஷ்மீரத்து மக்கள், அங்க இருக்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் வந்து, இந்த தீவிரவாதிகள ஆதரிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக கூட சொல்லியிருக்கலாமே ஒழிய, ஒருபோதும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த வகையிலும் ஏத்துக்க முடியாது. செஞ்சிருந்தா அந்த பையன சுட்டுருக்க மாட்டாங்க. அப்படி அப்படி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த பையனுக்கு யார் அஞ்சலி செலுத்துவது? இத வந்து ஒரு நடுநிலை பார்வையாளர் வந்து நேத்து வந்து அவருடைய Facebookல போட்டிருக்காரு. இந்த மாரி கொல்லப்பட்ட இந்து குடும்பங்களுக்கு, இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட இந்து குடும்பங்களுக்கு அஞ்சலி அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அவருக்கு கூப்பிட்டு விளக்கமும் சொன்னேன். அவர் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அத நாங்க திருத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி கொடுக்கப்பட்ட அந்த திட்டம், இவ்வளவு நாள் முன்னெடுக்கப்பட்ட திட்டம் முழுக்க முழுக்க இப்ப ஃபெயிலியர் ஆயிட்டு வருது. சரிங்களா? அதுக்கு முதல்ல இந்த பாருங்க, இந்த விமான நிறுவனங்கள் திட்டங்கள் இருக்கலாம். விமான நிறுவனங்கள் வந்து ரூ. 37,500 வாங்கிட்டு இருக்காங்க. இது அமர்நாத்துக்கு போன பக்தர்கள் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு இதுதான் பொருந்தும். பெரும்பாலும் 90% பேர் ஸ்ரீநகர்லேருந்து டெல்லிக்கு வந்து எல்லாமே இந்து மக்கள். அப்போ பாஜகவுடைய வாய் சவடால்கள் வாயில் குடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தா, ஏதோ வந்து மற்ற சமூக மக்களை விட இந்து மக்களுக்கு அப்படியே கொட்டி கொடுக்குற மாரி இவங்க சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா, அது ஒண்ணுமே இல்ல. இவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்க வேண்டும். இங்க இன்னொரு விஷயத்த பாருங்க. இது வந்து எந்த அளவுக்கு இது வந்து ஒரு அ கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா பத்திரிகையாளர்கள் இப்ப பார்த்தீங்கன்னா, இவரு ரங்கராஜ் பாண்டே இதுவரைக்கும் வெளியிலேயே வராத எச் ராஜா, அண்ணாமலையால அரசியலிருந்தே துரத்தப்பட்டவர் எச் ராஜா. இந்த வாய்ப்பு கிடைச்சா உள்ள வந்து பார்த்தா அதுவும் ஈடுபடல. உள்ள வந்தாரு. வந்த உடனே வந்து என்னென்ன வேஷம் போட்டாங்கன்னா, அதுக்கு முத்தாய்ப்பா எடுத்து குடுத்தது நம்ம பிரதமர் தான். இந்த சவுதி அரேபியால வந்து கிளம்பும்போது அப்படியே பார்த்தோம்னா, அவர் உடனடியா வந்து நேரடியா களத்தில இறங்கி நிக்க போறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு எதார்த்தத்தில நெனச்சு பார்த்தோம். ஏன்னா இதுவரைக்கும் நடந்தது அப்படிதான். உதாரணத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்ல 78, 77 அந்த பீரியட்ல வந்து குன்னூர், ஊட்டி இந்த பகுதிகள் வந்து மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு. உடனடியா என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரா இருந்தாரு. அவர் நேரடியா வந்து வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாவுலயும் இறங்கி தன்னுடைய முட்டிக்கால் போற வரைக்கும் அவர் வேலைய பார்க்குறப்ப எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து அப்படி இறங்கி நிக்கும்போது, எல்லாம் சரியாயிருச்சு. அதனால தான் முதலமைச்சர் வந்து இறங்கிட்டாரு. மக்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. பரவால்ல, இவ்வளோ தூரத்துக்கு இறங்கிட்டாங்க. முதலமைச்சரே வந்து இங்க இறங்கி பார்க்குறாங்கன்னா, பெரிய அளவுல ஆபத்து இல்ல. தண்ணி வந்ததும் சரி, இதுக்கு மேல எல்லாமே சீராயிரும். முதலமைச்சர் நேரடி பார்வையில இருக்கு. இப்ப இந்த இடத்த பார்த்துட்டாரு. அதனால இதுக்கு மேல இங்க உள்ள சூழ்நிலை அவருக்கு நேரடியா புரிஞ்சிருச்சு. தேவையான நிதிகளை ஒதுக்குவாரு. கட்டமைப்புல சீரமைப்பாரு. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து நாட்டுக்கு வந்து ஒரு வளர்ச்சிய குடுக்கும். இப்போ பிரதமர் வந்து நேரா என்ன பண்ணணும்னா, நேரா அங்க வந்து இறங்கணும். ஏன்னா, சுற்றுலாத்துறைய நம்பி இருக்கிறது காஷ்மீரு. இவரு நம்ப உள்துறை அமைச்சர் என்ன பண்றாருன்னா, ஹெலிகாப்டர்லயே வந்து ரவுண்ட் விடுறாரு. சரிங்களா? அதே வந்து இவரு பிரதமர் என்ன பண்றாருன்னா, வரவே இல்ல. நேரா அங்கருந்து வந்து உடனே என்ன பண்றாருன்னா, நேரா போய் பீகார்ல தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு. நிதிஷ்குமார் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு மேடையில உட்காந்துருக்காங்க 2 பேரும்.
அப்போ இது எந்த அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் இந்திய மக்கள் எதிர்பார்த்ததுக்கும் இவங்க கொடுத்த வாக்குறுதிக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. இந்த அளவுக்கு இந்த தாக்குதலை வைத்து எப்படி வாக்கு வணிகம் செய்வது அப்படிங்கிறது இவங்க நோக்கம். இந்த பகல்காம் தாக்குதலை வைத்து எப்படி பணம் பறிக்கும் வேலை செய்வது என்பது விமான சர்வீஸ் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய திட்டம். இதுதாங்க வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இவங்கள்ட்ட தோற்று போன இன்னொரு விஷயம், இதை வச்சு தொடர்ச்சியாக இந்து முஸ்லீம் கலவரங்களை உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. அது வந்து எப்படிலாம் தோத்துச்சுன்னா, இப்போ சொல்லுவாங்கள்ல இந்த ஜிப்லைன் அப்படிங்கிற ஒரு ஜிப்லைனுங்கிற ஒரு தூரியாடுற மாதிரி இப்படி போவாங்க. அதில் வந்து அந்த ஆப்ரேட்டர் வந்து தள்ளி விடும்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு 3 தடவை சொன்னார். அவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிகள் நிறைய வந்துகிட்ருக்கு. அந்த ஜிப்லைனில் போனவர் கூட வந்து மைக்கில் வந்து இந்தியா டுடே டிவிக்கோ ஏதோ ஒரு டிவிக்கு வந்து பேட்டி கொடுக்கறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். என்ஐஏ வந்து அந்த ஜிப்லிங் ஆப்ரேட்டரை வந்து போய் பேட்டி காண்றாங்க. பேட்டி காண்டு விசாரணை செய்கிறாங்க. விசாரணை செய்யும்போது அவங்களே வந்து சொல்கிறாங்க, வெளியில் என்ஐஏ வந்து சொல்லுது, இது வந்து வழக்கமாக அந்த ஜிப்லைனில் போகும்போது அவர்களை அனுப்பி வைக்கும்போது இவர்கள் இறைவனுக்கு பயந்து எல்லாத்துக்கும் சொல்கிற வார்த்தை தான் அதையே தவிர, அவர் வந்து ஒரு கோஷமான இல்லை, தொடர்ச்சியாக செய்ய தான் செய்கிறாரு. அவருடைய முகத்தில் வந்து எப்போ இயல்பான ஒரு விஷயம் தான் இருக்குது, முகத்தில் மாற்றம்லாம் இல்லை, அதனால் வந்து சரியாக தான் இருக்குது அவர் செஞ்சது. ஒன்று இங்கேயும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. இப்போ இது ஏன் உங்களால் தோற்று போச்சு, இந்த ஜிப்லிங் ஆப்ரேட்டர் மேலே சந்தேகமாக இருக்குது, அவர் ஒரு குழப்பத்தில் இருப்பான்னு சங்கிகள் கிளப்பின அந்த ஒரு விஷயம் தோற்று போச்சு. அடுத்ததாக ஒரு இறந்த ஒரு கடற்படை வீரர், அந்த பகல்காம் தாக்குதலில் ஒரு கடற்படை வீரர் இறந்துடுறாரு. உடனே அவருடைய மனைவியை வச்சு இவங்க ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்தமாக சொல்லிட்டாங்க, எக்காரணத்தை கொண்டு இது வந்து இந்து முஸ்லீம் அப்படிங்கிற அளவில் இந்த தாக்குதல் நடைபெறலை. எப்படி வந்து நம்ம மும்பையில் வந்து அந்த தாக்குதல் நடந்துச்சோ, இந்த தீவிரவாதிகள் நேரடியாக வந்து எல்லாத்தையும் சுட்டு கொண்டாங்களோ, அதே போன்று இந்த பக்கம் 40 சீக்கியர்களை சுட்டு கொன்றாங்களோ, அப்படித்தான் தீவிரவாதிகள் வந்து தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. இது வந்து இந்து முஸ்லீம் கலவரம்னு யாரும் முயல வேண்டாம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அடுத்து அங்கே போன பெரும்பாலான மக்கள் அனைவருமே அங்கே வந்து எங்களை அல்லாஹ் அக்பர்னு சொல்லி பிஸ்மில்லான்னு சொல்லி நிறைய பேர் காப்பாற்ற வந்தாங்க, காப்பாற்றினாங்க, தங்க வச்சாங்க, எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி இந்த இந்தியா முழுக்க இந்த பாதுகாப்பை வந்து எல்லையில் நம்ம ஒரு பக்கம் பலப்படுத்திக்கிட்டு இந்திய நாட்டுக்குள்ளே தங்களுக்கான வாக்கு வங்கி அதிகப்படுத்தணும்னு நினச்ச பாஜகவுடைய திட்டம் தோற்று போயிடுச்சு. ஆகவே இந்த பகல்காம் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத தாக்குதலின் மூலமாக பாஜக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நாம் ஒரு இதை கையில் அப்படியே சூடாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த திட்டம் முழுக்க முழுக்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இந்திய மக்கள் இன்றளவிலும் இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்ற ஒரு கோஷத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க வந்து காஷ்மீர் பண்டிட்டுகள் ஒரு ஆதரவாக்காங்க. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, காஷ்மீர் அப்படிங்கிறது ஏதோ வந்து நம்ம மக்கள்கிட்ட பரப்பப்பட்டிருக்குதுன்னா இஸ்லாமியருடைய கையில் இருக்குது, அங்கே இருக்க மண் பூரா இஸ்லாமியர்கள் வச்சுருக்காங்க, இது வரைக்கும் இந்துக்கள் யாருமே அங்கே போய் வாங்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. காஷ்மீரை பொறுத்தளவுக்கு பண்டிட்டுகள் கையில் அதிகமான நிலம் இருக்குது. இப்போ காஷ்மீரில் இஸ்லாமியர்கள் செல்வந்தர்கள் இருக்காங்க, நில உடைமையாளர்கள் இருக்காங்க, அதே போன்று கூலி தொழிலாளிகளும் வறுமை கோட்டு கீழ் நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த பண்டிட்டுகள் அப்படிங்கிறவங்கள 95% வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்க. நீங்கள் அந்த காஷ்மீரில் அந்த ஆசிஃபாங்கிற ஒரு குழந்தைய வந்து சீரழித்து படுகொலை செய்தாங்க இல்லைங்களா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், அவங்களுடைய தாய் தகப்பன் கூட ஊர் ஊராக போய் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வரக்கூடியவங்க. அவங்களுக்கு நிலம் வந்து கிடையாது. அங்கே போய் இந்த பண்டிட்டுகளுடைய நிலத்தில் தான் அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா நிலங்கள் ஆடு மேய்ச்சலுக்கான நிலங்கள் அதிகமாக இருக்கும். அந்த நிலங்களில் போய் இவங்க கொட்டையை அடித்து அதில் மேய்ச்சிக்கிட்டு அதுக்கு குடக்கூலி கொடுத்துட்டு இவங்க வருவாங்க. அப்படி வந்து பண்டிட்டுகள் வந்து வளமாக இருக்காங்க. அவங்க முழுக்க முழுக்க வந்து தங்களை வந்து ஒரு காஷ்மீரிகளை தான் பார்க்குறாங்களே தவிர ஒருபோதும் இந்துக்கள் இவங்க முஸ்லீம்கள்னு பார்க்குறதில்ல. இந்த சம்பவம் நடந்த அதாவது இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த அடுத்த நாள் வந்து முழு அடைப்பு நடக்கும்போது அந்த இஸ்லாமிய பெருமக்களோடு பண்டிட்டுகள் இணைஞ்சு அவங்க தான் குரல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ளைட் டிக்கெட் இப்படி விலையேற்றிருக்குது, அதே போல் கடுமையாக எதுக்குறாங்க. எதை எதுக்குறாங்க, 370 செக்ஷனில் இப்போ ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. அங்கே நிலம் வாங்குறதுக்கு வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றவங்களுக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அங்கேருந்து வெளியேறி வந்த பண்டிட்டுகளுக்கு அங்கே முழுமையான ஒரு வசதியை உருவாக்கி நம்ம போய் அங்கே குடியமர்த்துவதற்கு வழி செய்யலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ 370 பிரிவை நீக்கி வெளியாட்களை வந்து அங்கே வந்து குடியமர்வதற்கு வழி செய்யக்கூடிய மத்திய அரசாங்கம் எங்களுடைய பூர்வீக நிலத்தை எங்களுக்கு மீட்டு கொடுத்து எங்களை குடியமர்த்துவதற்கு ஏன் இந்த முன்னேற்பாடு செய்யலை அப்படின்னு சொல்லி அதையும் எதிர்க்கிறாங்க. ஆகவே
காஷ்மீரை பொறுத்தளவுக்கு காஷ்மீரிகள் காஷ்மீரிகளாக தான் இருக்காங்களே தவிர இவர்கள் வந்து இந்துக்கள்கிட்டருந்து விடுபடணும், முஸ்லீம்கிட்டருந்து விடுபடணும் அப்படிங்கிறோம்னா அவங்களுக்கு இல்லை. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சரும் பிரதமரும் அங்கே போகணும். அந்த காஷ்மீரில் போய் நின்று அங்கே பாதுகாப்பு சரிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இங்கே எல்லோரும் வாருங்கள் அப்படிங்கிற அளவுக்கு எப்படி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த பகுதிகளை போய் பார்வையிட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவில் தமிழகத்தின் முதல்வர்கள் அனைவருமே வந்து அந்த வழியை தான் பின்பற்றிட்டு வர்றாங்க. ஒரு ஆபத்து நினச்சுன்னா அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால் அந்த இடத்த போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஒரு தீ விபத்து ஏற்படுத்தா அதை போய் ஏற்பட்டுனா அதை போய் நேரில் பார்க்குறாங்க. இப்படி பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அந்த களத்துக்கு நேரடியாக போய் 5 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியிருக்குதா, இவங்களுக்கு 5 கிலோமீட்டர் வந்து குதிரையில் கூட போகட்டும். இவரெல்லாம் என்னமோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பிரதமர் வந்து மதுராவில் போய் கடலுக்கடியில் போய் நான் இறைவனை தியானம் பண்ணுறேன்லாம் செய்கிறாரு. அவ்வளோ செய்யக்கூடிய ஒரு மாலத்தீவில் சுற்றுலா பாய்க்கணும்னா அங்கே போய் நின்றுக்கிட்டு கவிதைகள்லாம் எழுதிட்டு இருந்தார், கட்டுரைகள் எழுதினார். அதுபோல் ஏன் வந்து ஒரு நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கப்புரியான காஷ்மீர் மாநிலத்தோட சுற்றுலாத்துறையை ஊக்கப்படுத்துவதற்காக ஏன் அவர் வந்து ஒரு மணி நேரம் வந்து குதிரையில் பயணித்து அங்கே போய் நின்று இங்கே வந்து எந்த விதமான தாக்குதல் நடத்துறதுக்கெல்லாம் இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை, முழுக்க நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்குது, டூரிஸ்ட்டுகள் நம்பி வரலாங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடாதாகவே உடனடியாக பிரதமர் வந்து அந்த காஷ்மீருக்கு போகணும். இந்த வாக்கு வங்கி அரசியலெல்லாம் விட்டுட்டு தேசத்துக்கான அரசியலை கையில் எடுத்து நம்முடைய தேசத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி கட்டாரி வட்டாரம் சேனல் வாயிலாகவும் நேயர்கள் வாயிலாகவும் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம். நன்றி.